ஜனநாயகம் பொறுத்தவரைக்கும், அதோட டேட் வந்து இப்போதைக்கு யாருக்குமே தெரியல. வந்ததுன்னா பார்ப்போம், வரலன்னா பார்க்க மாட்டோம் அவ்வளோதான். இந்த வெப் சீரிஸ்ல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நீங்க இந்த கண்ணகி சென்டிமெண்ட்ட எடுத்து பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. நீங்க இந்த ஜெயில்ல இருந்து எது வேணாலும் காணாம போனதா நீங்க ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்திருக்கலாம். எப்படி அந்த கண்ணகி அப்படின்ற ஒரு விஷயம், கண்ணகி கோயில், கண்ணகி கோயிலுக்கான காணிக்கை அப்படின்றத எப்படி எடுத்தீங்க? ரொம்ப நல்லா இருந்தது அது. தேங்க் யூ. ஆக்சுவலா இதுல முதல்ல நான் இந்த ஸ்டோரி நானும் ஆகாஷும். ஸோ இது தமிழ்ல சேஞ்ச் பண்ணும்போது இது எங்க பிளேஸ் பண்ணலாம் அப்படி ஒரு 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 கிரைசிஸ் வந்துடுச்சு. இது எங்க கொண்டு போய் வைக்கலாம்? பேசிக்கா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவ்வளோ லைக் இது கொஞ்சம் ரூரலான ஸ்டோரி. அப்போ இது கொண்டு போய் லைக் ஏதாவது ஒரு ஊர்ல வச்சுட்டேன்னா ரொம்ப லைக் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவ்வளோ அவ்வளோ கன்விக்ஷனை எனக்கு சொல்ல முடியாது. ஸோ அதனால அது வந்து ஒரு பார்டர் டவுன்ல தான் வைக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் குமிளி ஒரு பொள்ளாச்சி ஒரு நாகர்கோவில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பார்டர் டவுன்ல கேரளா தமிழ்நாடு பார்டர் டவுன்ல ஸோ கல்ச்சர்லாம் நமக்கு மிக்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பார்டர் டவுன்ல ஒரு ஃபிக்ஷனல் டவுன்ல வைக்கலாம்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக குமிளியில நான் ஜஸ்ட் லொக்கேஷன் பார்க்கறதுக்காக இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் அங்கே ஒரு ஆக்சுவல் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருந்தாங்க. மதுரையிலிருந்து கண்ணகி அது மதுரை எல்லாமே எரிச்சிட்டு வந்து உட்கார்ற மாதிரி அங்கே ஒரு 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 அங்கே லைக் குமிளியில வந்துட்டு அந்த கோவிலோட பேர் மங்களாதேவி அம்மன் கோவில்னு ஒரு கோவில் இருக்காங்க. வருஷத்துல ஒரு தடவை தான் அங்க ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ள இருக்காங்க. ஸோ அந்த கோவிலுக்குள்ள போக முடியும். ஸோ நான் அந்த ஸ்டோரி ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு. அப்போ ஐ தாட் ஓகே இது ரொம்ப ரூட்டடா இருக்கு, நம்ம கதையில மேட்ச் ஆக மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டேன். அண்ட் அது லைக் ஐ திங்க் இந்த ஸ்டோரியில அந்த தேவியோட ப்ரெசன்ஸ் இல்லை அந்த மாதிரி லைக் அது நம்ம பிளான் பண்ணல. லைக் ஆக்சுவலி அந்த ஒரு லொக்கேஷன் இருக்கையில் போகும்போது நான் அந்த கதையை கேட்கும்போது ஆக்சுவலாக இது என்னோட ஸ்டோரியில் ரொம்ப ஃபிட் ஆகும்னு நினச்சி தான் இந்த ஒரு எலமெண்ட் இப்படி கொண்டு வந்துருச்சு. ஸோ அதுதான் அப்படி தான் எனக்கு அந்த கதையை கிடைச்சிருச்சு ஆக்சுவலாக. சார் டைரக்டர் சார், ஜெயிலர் யூனிஃபார்மே போட மாட்டேங்கிறாரு, என்ன காரணம்? அதே மாதிரி ஜெயிலில் ஒரு சம்பவம் நடந்தால் ஜெயிலர் தான் பொறுப்பு. ஆனால் சப் ஜெயிலர் தூங்கிட்டாலும் அவர் தான் பொறுப்பு. அந்த காசை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு அவர் எந்த முயற்சியும் எடுக்கல. ரொம்ப நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் 4 எபிசோடு. செகண்ட் 4 எபிசோடு கொஞ்சம் சர்க்கஸாக இருந்தது. சர்க்கஸுங்கிற பேருக்காகவே அப்படி வச்சுருந்தீங்களோ? அது அது ஆக்சுவலாக லைக் அது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு ஆக்சுவலாக இதுக்கு என்ன ஜெயிலர் சார் ஷர்ட்டு போடுறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் இமேஜின் பண்ணும்போது அவர் ஷர்ட் போடாமல் இருக்கிறது தான் நல்லாயிருக்கும். அந்த அந்த கூட்டத்திலே அவர் தான் தனியாளாக இருக்காங்க. ஸோ பாக்கி எல்லாருமே யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்காங்க. பட் அவர் மட்டும்தான் ஷர்ட் மட்டும் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு கூட்டத்துக்கு ஒரு ஹெட்டாக இருக்கிற ஆளுக்கு அந்த யூனிஃபார்மிட்டி இல்லை. அவர் வேற ஒரு ஆள் மாதிரி அந்த ஜெயிலு வேற மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு வேற பிரச்சனை. ஸோ அதனால தான் அவருக்கு தனியாக ஒரு ஷர்ட்டு வைக்கணும்னு நானும் டிஓபியும் அது விஷுவலி அப்படி வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சி தான் அந்த ஒரு ஷர்ட்டோட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்கி எல்லாமே நீங்கள் லைக் வாட் யூ ரிசீவ் அதுதான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அது அப்படி தான் எனக்கு சொல்ல முடியும். தேங்க்யூ. அதே மாதிரி டைரக்டர் சார், நம்ம ஹீரோயினோட உங்கள்கிட்ட தான் ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி மாதிரியே அந்த கல்வியோட கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. இவ்வளோ பேர் மலையாளிஸ் வந்திருக்கீங்க, ஆனால் அதில் திருடிய மலையாளிஸாகவே காமிச்சிருக்கீங்களே, இது உங்கள் ஊரில் உங்களுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுத்தாதா? ஏன்னா ஒருத்தரை காமிச்சு ஒருத்தர் தமிழராவோ இல்லை வேற ஒரு மொழிக்காரராவோ காமிச்சிருக்கலாம். ஏன் 2 பேருமே இப்போ இதே ஒரு தமிழ் டைரக்டர் எடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, மலையாள இண்டஸ்ட்ரியில் என்ன இருக்குன்னு யோசிங்க, சொல்லுங்க பதில். அதில் முதல்ல காட்டுற 2 திருடனுங்க தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. ஸோ இது ஒரு லைக் I don't believe in boundaries actually. I don't believe in boundaries. So that's my justification. I don't believe in countries. I don't believe in states. I don't believe anything like that. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கேள்வியை வந்தால் தான் ஐ டோன்ட் கேர் ஆக்சுவலாக. இல்லை நீங்கள் சொன்னீங்க 2 பேரும் தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்கன்னு என்ன சொல்ல வரீங்க? அந்த 2 திருடரும் தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்கன்னு ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, என்ன சொல்ல வரீங்க? இல்லை அது நான் சொல்லலை ஆக்சுவலாக. ஐ டோன்ட் பிலீவ் இன் லைக் பார்டர்ஸ். அது நாம போட்டது ஆக்சுவலாக. ஐ டோன்ட் பிலீவ் லைக் எனக்கு அதில் எந்த இதுவும் இல்லை. கேரளா தமிழ்நாடு ஆந்திரா அப்படி ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக. இந்தியா பாகிஸ்தான் அது மாதிரி நான் எதுலையும் பிலீவ் பண்ணலை. ஸோ நான் ஸ்டோரி யோசிக்கும் போதும் அப்படி யோசிக்கல ஆக்சுவலாக. அவங்க எதுக்கு 2 பேர் கேரளாவில் இருக்கு, இவங்க 2 பேர் எதுக்கு தமிழில் இருக்கு அப்படி இல்லை ஆக்சுவலாக. இது ஒரு நாடு ஊர் லைக் மனுஷங்க தான் எல்லாருமே. ஸோ வென் இட்ஸ் அ கம்யூனிட்டி எல்லா டைப் ஆஃப் ஆட்காருமே இருக்குங்கன்னு நான் நினைக்கிறாங்க ஆக்சுவலாக. அந்த மாதிரி யோசிக்கவே இல்லை ஆக்சுவலாக. என்னோட கேள்வி வந்து உங்களுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாதுங்க. நீங்க ஒரு மலையாளி பேச்சிலே தெரியுது இல்லையா? உங்க டீம்லயே நிறைய பேர் மலையாளிஸ் இருக்காங்க. நீங்க நாளைக்கு ஊருக்கு போறப்ப நாட்டுல
அவட கொஞ்சம் பிரச்சனை, அதுக்கு நான் பறைஞ்சு. அந்த மாதிரி யாருமே கேள்வி கேட்பாங்க கண்டிப்பா? நோ, ஐ டோன்ட் திங்க் ஸோ. முனிஷ்காந்த் சார், முந்திலாம் கவுண்டமணி என்ன வடிவையெல்லாம் நடிக்கும்போது அவங்களுக்கு நல்ல ஜோடிலாம் அழகழகா இருக்கும். தாய் கிழவிலையும் இல்லை, அதுக்கு முன்னால படத்துலையும் இல்லை, இந்த படத்துலையும் இல்லை. நீங்க அதுல ஸ்கிரிப்ட் கதை கேட்கும்போது சொல்லக்கூடாதா ஒரு அழகான ஹீரோயின் இருக்கணும், இந்த மாதிரிலாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாரும் இப்படி கொண்டு போயிருவாங்களே? எப்படி உள்ள பொழப்பீங்க? இல்லண்ணே, அதான் அமையுது. ஆனா அதை தாண்டி வந்து இப்ப அதுதான் நிக்குது. அது கொஞ்சம் சிம்பத்தியா வந்து மக்கள் பாக்குற மாதிரி இருக்கு. நமக்கு கொஞ்சம் அதுல ஒரு செல்ஃபியூஸா தான் இருக்கு. அதனால அந்த அளவு கதைக்கலாம் அப்படிலாம் இல்லைண்ணே. நான் மேக்சிமம் டைரக்டரோட ஆர்டிஸ்டா தான் இருப்பேன். இப்ப நான் நடிச்சேன்னா என் கூட எனக்கு ஃபேரா யார் நடிக்கிறாங்கன்னு இதுவரை நான் எந்த படத்துலையுமே கேட்டதில்லை. மிடில் கிளாஸ்ல கூட கேட்டதில்லை. நான் நடிக்கும் போது அதுக்கு பிறகு அவங்களா தான் சொன்னாங்க இது மாதிரி இவங்க நடிக்கிறாங்க அப்படின்ட்டு. நான் யாரா இருந்தா நமக்கு தேவை நடிக்கலாம், அதுதான். ஓகே கௌஷிக் சார், அப்புறம் முனிஷ்காந்த் சார், சார். உங்க 2 பேருக்கும் தான். இப்போ வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் புதுசாக ஜெயிச்சு வந்தவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க, ஒரு இது சொல்லியிருக்காங்க, ஓடிடிலையும் வெப் சீரிஸ்லையும் நடிக்கக்கூடாது நடிகர்கள் சொல்லிட்டு ஒரு சொல்லியிருக்காங்க. அது நடக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ண போறீங்க சார்? கௌஷிக் சார் அண்டு முனிஷ்காந்த். அதாவது ப்ரையர் கமிட்மெண்ட்ஸ் முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓடிடிக்கு அவங்க வந்து டேட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நடிக்கவே கூடாது அப்படின்றது வந்து ஒரு நடிகனா எங்கே நடிக்கணும் அப்படின்னு வந்து முடிவெடுக்க வேண்டியது அந்த நடிகனோட உரிமை. அதை நம்ம தடுக்கவே முடியாது. ஆனால் அவங்க ஏற்கனவே சினிமா கமிட்மெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை விட்டுட்டு இங்கே வரக்கூடாது, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அங்கே கொடுக்கணும் அப்படின்னும் போது அதை நாங்கள் ஆதரிக்கிறோம். அது எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி டேட்டை வச்சு நாங்கள் எடுத்துப்போம். எப்போ நம்ம வந்து இப்போ சீரியல்னா சீரியல் ஆர்டிஸ்ட்டு, ஓடிடினா ஓடிடி ஆர்டிஸ்ட்டு, ஃபிலிம்னா ஃபிலிம் ஆர்டிஸ்ட்னு நம்ம வந்து பிரிவு பண்ணவே முடியாது. எப்படி அமீன் சொல்கிறாரோ பவுண்ட்ரிஸில் அவருக்கு நம்பிக்கை இல்லைன்னு, கலைக்கும் பவுண்ட்ரியே இருக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது நான் ரொம்ப ரொம்ப நம்புகிறேன். அதனால தான். முனிஷ்காந்த் சார், அதே கொஸ்டின் தான். என்னென்னா வந்து நடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஒருவேளை உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்த பிறகு சில டேட் நீங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? இல்ல, அது நான் மேனேஜரை கேட்டு முடிவு பண்ணிடுவேன். என்னன்னா நீங்க கேட்குற அளவு எனக்கு தயாரிப்பு நிறுவனமோ அந்த அளவு நான் உள்ள போனதில்லை. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இதே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏவிஎம் பக்கத்துல வந்து யூனிட் 20 நிற்கும், விரல விட்டு எண்ணிடலாம். இந்த ஓடிடி வெப் சீரிஸ் வந்த பிறகு நான் அதே 4 மணிக்கு தான் போனேன். அவ்வளோ வண்டி நிற்குது, அவ்வளோ பேருக்கு வேலை இருக்கு, அவ்வளோ பேருக்கு இது இருக்கு. அதனால வந்து இதெல்லாம் பெரியவங்க அவங்களவா பார்த்து சமரசமா பேசி எல்லா வேலையும் நல்லா நடந்தா சௌரியமா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நான் மேனேஜர்கிட்ட கேட்டு எது இதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணிக்குவேன். கௌஷிக் சார், அப்புறம் நீங்கள் சார், இப்போ வந்து தேட்ரு சங்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓடிடியில் வர படங்கள் வந்து 8 வாரத்துக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஜனநாயகம் படம் எடுத்திருக்கேன், இன்னும் ரிலீஸ் பண்ண முடியல. அது ரிலீஸ் ஆச்சுன்னா 8 வாரத்துக்கு அப்புறம் பண்ணுவீங்களா, இல்லை வந்து நீங்கள் போட்ட அக்ரிமெண்ட் எப்படி பண்ணுவீங்களா? இல்லை, அது ஜனநாயகம் பொறுத்த வரைக்கும் அதோட டேட் வந்து இப்போதைக்கு யாருக்குமே தெரியல. அது எப்போ ரிலீஸ் ஆகுதோ அதோட கான்ட்ராக்டில் நம்ம எப்படி பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சேனல் பிஸ்னஸ் ஹெட் முடிவெடுத்து அந்த ரிலீஸ் நடக்கும். சில சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவலுக்கு நாங்கள் தள்ளி வச்சு கூட ரிலீஸ் பண்ணுவோம். சில சமயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீபோன் பண்ணி ப்ரொடியூசருக்கும் அவங்களுக்கும் ஒத்து போச்சு அப்படின்னா நம்ம வந்து சில நாட்களுக்கு முன்னாடியே பண்ணுவோம். 8 வாரன்றது 2 மாதம் தானே, அது பிரச்சனை கிடையாது. அது யூஸ்வலாக நம்ம பண்ணுறது வந்து தேட்டர்லேருந்து ஆல்மோஸ்ட் 3 மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம பண்ணுறது. அதனால் அது ப்ராப்ளம் இல்லை. கௌஷிக் சார், சோசியல் மீடியாவில் 2-3 நாளாக ஓடிட்டு இருக்கு. ஜீக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக விஜய் சார் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, தமிழ் புத்தாண்டுக்கு வருது அப்படின்னு. அது உண்மையா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அந்த மாதிரி பேட்டி எதுவும் நடக்கலை. அதனால புத்தாண்டு அன்னைக்கு பார்ப்போமே, வந்ததுன்னா பார்ப்போம், வரலன்னா பார்க்க மாட்டோம், அவ்வளோதான். சார் கௌஷிக் சார், அது மாதிரி டேரக்டர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி தான். நீங்களும் ஜிக்கு கிட்டத்தட்ட டேரக்டர் தான், அதனால உங்கள்கிட்ட கேட்குறேன். இந்த சீரீஸில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க நான் சொன்ன மாதிரி. ஆனால் படத்தில் வர்றது ஒரு ப்ரைவேட் மினி பஸ் மாதிரி தெரியுது. ஆனால் அந்த ஒரு எபிசோட்லேயும் போடுறப்ப சேலம் டு மேட்டூர் பஸ்ஸே காமிக்கிறீங்களே, என்ன காரணம் அது? எங்கள்கிட்ட இப்போ ஒரு கொடுக்குற அளவுக்கு ஒரு 200 கோடி 300 கோடி பஸ் இருந்ததுன்னா ஒரு பெரிய பஸ்ஸை வந்து செட்டு போட்டு கூட எடுக்கலாம். நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை பண்ணும்போது ரெவன்யூவும் வரணும். அந்த ரெவன்யூ வரத்துக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு அளவுக்கு தான் பட்ஜெட் சில விஷயங்களுக்கு கொடுப்போம். பஸ்ஸுன்றதை காமிக்கணும், அதில் ஒரு கண்டக்டர்ன்றதை காமிக்கணும். அதில் வந்து 50 சீட் இருந்தாலும் அது பஸ்ஸு தான், 60 சீட் இருந்தாலும் பஸ்ஸு தான். அதனால்
நம்ம வந்து இப்போ நம்ம வல்சரவாக்கத்துலேருந்து விருகம்பாக்கத்துக்கு மினி பஸ் விடுறோம் இல்லையா? அந்த மாரி அந்த ஊர்ல இப்ப எந்த ஊரும் நம்ம வந்து அந்த ஷாட் வந்து ஒரு கிரியேட்டிவா வந்து டைரக்டர் எடுத்திருக்கிற இது. ஆமா. ஸோ அதுல என்ன அப்படின்றது வந்து அது ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல அவரு வச்சிருக்காரு. ஸோ அது அந்த டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நம்ம குடுக்குற ஒரு மரியாதை. அவ்வளோதான். வேற ஒண்ணுமே கிடையாது. டைரக்டர் இல்ல படத்துல ரைட்டர் ஒருத்தர் வந்து அவரு எழுதின மாதிரி அவரே பந்தா பண்ணிப்பாரு. அவங்க எப்பயுமே எழுத்தாளருக்கு அவங்க எழுதுனாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவாங்க என்னுடைய எழுத்து அப்படி இருக்கும்ட்டு. ஆனா படத்துல வந்து நீங்க காமிச்சிருப்பீங்க அவர் எழுதுனது அவர் சொல்லிட்டே இருப்பாரு. பின்னாடி இருக்க கைதி சொல்லுவாரு சார் சுமாரா தான் இருக்குன்ட்டு. எந்த இடத்துல இதை அனுபவப்பட்டீங்க? எந்த கதையை படிக்கும்போது டேய் யாரா இவன் இப்படிலாம் எழுதியிருக்கான் அப்படின்னு யோசிச்சிங்களா? அதை எடுத்துட்டு வந்து படத்துக்குள்ள வச்சிங்களா? ஆக்சுவலாக நான் ஏதாவது கதையை வந்து என்னோட கோரைட்டர் கூட சொல்லும்போது அவர் இதே மறுபடி தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆக்சுவலாக எடுத்துட்டேன். எவ்வளோ சுமையாரான கதை இது ஒர்க் ஆகாதுன்னு அவ அப்படியே சொல்லுவாங்க. அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எடுத்து சொல்லியிருக்கேன். சார் கௌஷிக்கு தான் ஒரு கேள்வி சார். இன் ரிகார்ட் தான் அந்த தியேட்டர் ஓனர்ஸ் அசோசியேஷன் சொன்னதை பற்றி தான். பட் அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படி சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஒரு நடிகரோ அல்லது ப்ரொடியூசரோ வந்து சாரி டிரெக்டரோ வந்து வெப் சீரிஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுறவங்க வந்து படம் பண்ணாங்கன்னா அவங்களை என்டர்டெயின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதான் அவங்க பேசுன அந்த ரோஹிணி பன்னீர்செல்வம் போட்ட ஆடியோவில் அப்படி தான் இருந்துச்சு. பட் அப்படி சொல்றதுக்கு அவருக்கு அந்த உரிமை இருக்கா? ஆஸ் பர் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பிரகாரமா யாருடைய தொழிலையும் யாரும் முடக்கிறதுக்கான உரிமை கிடையாது. உங்களை போல கார்பரேட் கம்பெனிஸ் ஏன் வாயை மூடிட்டு இருக்கீங்க சார்? இதுக்கு ஒரு பதில் அறிக்கை கூட உள்ள இல்ல சார். ஏன்னா விடுறவங்களதான் நீங்க இது கேட்கணும். என்ன சார் நாங்க வந்து அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு மறுபடியும் முனிஷ்காந்த் சாரை கேட்போம். இப்போ அவர் வந்து நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாதான் எங்களுக்கு பிரச்சனை. அதாவது நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். இது அறிக்கை யார் விட்டாங்களோ அவங்க கிட்ட நீங்க போய் கேளுங்க ஏன் இந்த அறிக்கையை விட்டீங்க அப்படின்ட்டு. இல்ல சார் அவங்க அறிக்கை விட்டாங்க சார். அவங்க பாட்டு விட்டுட்டாங்க. இப்போ இந்த கேள்வி வந்து ஒரல்ஸ் நான் கேட்டிருக்க மாட்டேன். அதுக்கு நீங்க பதில் ஏன் நீங்க உங்களை போல கார்பரேட் கம்பெனிஸ் ஏன்னா வந்து இது தொழில் முடக்க மட்டும்தான். இதனால பாதிக்கப்படக்கூடியவர்கள் பல டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. கேரண்டி இருக்கா சார்? எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் எல்லா ஆர்டிஸ்டுக்கும் எல்லா படங்களையும் வேலை வாய்ப்புக்கான கேரண்டி எல்லாராலையும் கொடுக்க முடியுமா? கிடையாது. ஒரு டெக்னீஷியன் வீட்டில் சும்மா உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா, ஒரு நடிகன் வீட்டில் சும்மா உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா, அது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் அப்படின்றது அது அனுபவப்பட்டாதான் புரியும். இல்ல அதுக்கு தான் கேட்குறேன் அந்த கேள்வியே உங்ககிட்ட. இல்ல அதான் அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கு. இந்த மாதிரி வெளியில போய் நடிக்க கூடாது அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு அதனால வந்து ஓடிடியில் நடிக்கிறதுனால வந்து ஒரு சினிமா பாதிக்கப்பட போறதில்ல. இன்ஃபேக்ட் சில படங்களை விட ஓடிடியில் வர கண்டென்ட் இன்னும் பெட்டராகவே இருக்கு. அது நான் ZEE5 பத்தி சொல்லல, அக்ராஸ் ஓடிடி நான் சொல்றேன். நிறைய ஓடிடி கான்டென்ட் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. நிறைய படங்களை விட அது பெட்டரா இருக்கு. அதனால யார் என்ன நடிக்கணும், யார் எதுல போய் வேலை செய்யணும் அப்படின்றது அது அவங்கவுங்க உரிமை, அவங்கவுங்களோட டிசிஷன். அது தாண்டி வந்து இல்லை நாங்கள் படத்தில் வச்சுக்க மாட்டோம் அப்படின்னா அந்தந்த ஆர்டிஸ்ட்டோ அந்தந்த டெக்னீஷியனோ போய் போராடணும். ஏன் நாங்கள் நடிக்கக்கூடாது அப்படின்னு கேட்கணும். வேலை வாய்ப்புக்கு கேரண்டி இருக்கா சார்? வேலை இல்லைன்னா இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனைன்றது எல்லாருக்குமே தெரியும். 3 வேளை சாப்பிடலன்னா எவ்வளோ கஷ்டன்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு தளத்துல வந்து ஒருத்தருக்கு வேலை கொடுக்குறாங்க, அதுவும் மரியாதை கொடுத்து சம்பளம் கொடுத்து வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து பாராட்டணுமே தவிர அதை வந்து நம்ம தப்பா நினைக்க கூடாது.